ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அப்புறம் என்னென்ன காய்கள்லாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? கத்திரிக்காய், ப்ளூபெர்ரிஸ், ரோஸ், பாவக்காய், லேடிஸ் ஃபிங்கர். வெரி குட். இது என்னது? இது அவரைக்காய். ஆமாம். அடுத்தது என்ன? இது கோவக்காய். இது லெமன். வெரி குட். தக்காளி. ஓ, தக்காளி. இது என்ன தக்காளி? சூப்பராக இருக்கே. சிவப்பு தக்காளியா? வெரி குட். சரி, ஓகே. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா? சரி, எடுத்துக்கொண்டு மம்மிட்டு கொடுத்துடலாமா? சரி, எடுத்துகிட்டு வாங்க போகலாம். தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஆடிப்பட்டத்தில் விதைத்த செடிகள் தான் நமக்கு நல்லா வளர்ந்து அறுவடை கொடுத்ததுங்க. அது கொஞ்சம் சீசன் முடிய போகுதுங்க. முடிஞ்சது அப்படின்னா அடுத்து நமக்கு தைப்பட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா அறுவடையும் கிடைக்கும், அடுத்த பட்டமும் ஸ்டார்ட் ஆகிக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு உள்ளதுங்க. எந்த சீசனாக இருந்தாலும் அப்படின்னா கத்திரிக்காய் செடி நல்லா வளருங்க. இது கோவை வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 2-3 வருஷம் கூட வளரும். இப்போ நம்ம ஆடிப்பட்டத்தில் விதைச்சதில் முதல் அறுவடை தாங்க. இது தொட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 அடி நீளமுள்ள ஒரு தெர்மோகோல் ஷீட் தாங்க. ஒரு 1.5 அடி அகலம் இருக்குங்க. 1 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு தெர்மோகோல் ஷீட் தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காய்ந்த இலத்தலை குப்பைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறி இருந்தது, காய்ஞ்ச கறி கொஞ்சம் கிடச்சிதுங்க. அந்த கறி இதெல்லாம் வச்சு நான் தயார் பண்ணி ரெடி பண்ண மண்கலவை தாங்க இது. இதில் வச்சு வளர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் நல்லா அறுவடை கிடச்சிதுங்க. இப்போ அந்த அறுவடை விடையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க அறுவடை விடையை பார்க்கலாம். அறுவடை முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வெங்கரி கத்திரிக்காய்ங்க. வெங்கரி கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதான் முதல் காய்ங்க. இது முதல் காய். இந்த முதல் காய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குதுங்க. அடுத்தடுத்து வர்ற காய்கள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய காய்களாக வருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயும் இப்போ நம்ம பறிக்கலாம், அப்படியே அழகாக பறிச்சுக்கலாம், அப்படியே அறுவடை தொகுப்பு வச்சுக்கலாம். செடிகள் நல்லா கொஞ்சம் பாந்தமாக வளருதுங்க. அது காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா செடிகளை கொடுத்தா நம்ம அடி உரம் தான். செடிகள் அடி உரம் நம்ம நிறைய கொடுத்தாலே போதுங்க, செடிகள் நல்லா செழித்து நல்லா தழைஞ்சு வளருங்க. இப்போ பார்த்திங்க இலைகள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய இலை இருக்குது இல்லைங்களா? அந்த சிறுகிலை நோய் வந்தால் தான் நமக்கு செடிகளில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இலைகளில் பெரிய பெரிய இலையாக இருக்குதுங்க. இன்னொரு சீசன் கூட கண்டிப்பாக காய்க்குங்க இந்த கத்திரிக்காயெல்லாம். ஸோ இப்போ அந்த கத்திரிக்காய் செடியை இப்போ இன்றைக்கி நம்ம வளர்த்து அறுவடை எடுத்து முதல் அறுவடைங்க இந்த கத்திரிக்காய் செடியில் இந்த வீடியோ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. க்ரோ பேக்லாம் எம்டியாக கிடந்ததுங்க. அந்த எம்டியாக இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி செடிகள்லாம் கொஞ்சம் வச்சு விட்டுருங்க. இது ரொம்ப பறிக்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. ஈஸியாக அப்படியே கட் பண்ணி கூட பறிச்சிக்கலாங்க. அப்படி இல்லை கீழிருந்து இப்படி மேலே தூக்குனிங்கன்னா போதுங்க, அதுவே வந்து உங்களுக்கு ஈஸியாக பறிச்சிக்கலாங்க. அந்த காய்கறியும் கொஞ்சம் காய்கறிகள் இருக்குதுங்க. இது ஒட்டுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 காய் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் ஒட்டுக்க அப்படியே பறிச்சிக்கலாம். இதையும் அப்படியே அறுவடை தொகுப்பில் வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வச்சு வளர்த்தோன்னா எந்த இடத்துல வளர்க்குறோமோ அந்த இடத்துல நமக்கு அறுவடை கிடைக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தொட்டி மாற்றி வச்சது தாங்க. இது பார்த்து 3 காய்கள் நல்ல காய்களாக கிடச்சிருக்குதுங்க. இதையும் அப்படியே நம்ம அறுவடை தொகுப்பிலே வச்சுக்கலாங்க. அப்படின்னா அவரைக்காயில் கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் காய்க்கிற அளவில் இருக்குதுங்க. பறிக்கிற பத்துக்கும் இருக்குதுங்க. அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் அப்படி கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ஒரு 4-5 காய்கள் இருக்குதுங்க, தனித்தனியாக இருக்குதுங்க. அதை பறிச்சோன்னா அப்படின்னா ஒரு சமையலுக்கு ரெடி ஆகிடுங்க. அப்படியே இதையும் நம்ம அறுவடை தொகுப்பு வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கோவக்காயும் இருக்குதுங்க, பாவக்காயும் இருக்குதுங்க. இதையும் அப்படியே கொஞ்சம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் பாவக்காயும் கொஞ்சம் அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க. கோவக்காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலையும் காயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சி அறுவடை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கோவக்காயை தேடி பிடிச்சி நம்ம அறுவடை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி வெண்டைக்காய் இருக்குதுங்க. இதுதான் கஸ்தூரி வெண்டைக்காய்ங்க. கஸ்தூரி வெண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுவையாகவும் இருக்குங்க, நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 இடத்துல பிரித்து வச்சுருந்தேன் கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அறுவடைக்கும் தயாரிச்சுங்க. 2-3 காய் இருக்குதுங்க. கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் தாங்க. அப்படியே இதையும் நம்ம அறுவடை பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு பாவக்காய்ங்க. விதையே நம்ம விதைக்கல, இருந்தாலும் வளர்ந்துதுங்க. பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குதுங்க, அது மேலே அப்படியே வளர்ந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. நாட்டு பாவக்காய்ங்க. இதையும் அப்படியே நம்ம அறுவடை தொகுப்பிட்டு வச்சுக்கலாங்க. எலுமிச்சம்பழமும் இருக்குதுங்க. அந்த சீசனுக்கு எலுமிச்சம்பழம் நல்லா அறுவடை கொடுத்துதுங்க. தேவைக்குன்னு சொல்கிறத விட நிறையவே காய்ச்சிதுங்க. ஸோ எலுமிச்சம்பழம் இருக்குதுங்க. கீழே கொஞ்சம் நல்லா அப்படியே காய அதுவே விழுந்துருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பறிக்கிறது இல்லைங்க, அப்படியே கீழே விழுந்து அந்த காயை அப்படியே நம்ம எடுத்து நாங்கள் அப்படியே சமையலுக்கு வச்சுக்கிறதுங்க. எலுமிச்சம்பழமும் ஒரு அறுவடை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் செடி தாங்க. சிறுநெல்லி மரம் வச்சுருக்குறோம். ஸோ அந்த மரத்துலேருந்து அப்படியே இதுலேயே அப்படியே வளர்ந்து இப்போ சிறுநெல்லி மரத்துலேயே வளர்ந்து காய்ச்சிட்ருக்குதுங்க. ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபர்பஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிலை கிழங்கு வளர விட்டுருந்தேன். ஸோ
ஸோ சீசன் முடிஞ்சுதுங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அதில் அவரைக்காய் விட்டுருக்குதுங்க. தைப்பட்டத்துலேருந்து அடுத்த ஆடிப்பட்டம் வரைக்கும் நல்லா இந்த அவரைக்காயும் அப்படியே காய்ச்சிருங்க, அறுவடை எடுத்துக்கலாங்க. அவரைக்காயும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் அவரைக்காயும் அப்படியே நம்ம வந்து அறுவடை தொகுப்பு வச்சுக்கலாம். வைங்க. வெரி குட். அப்புறம் என்னென்ன காய்கள்லாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? கத்திரிக்காய், ப்ளூபெர்ரிஸ், ரோஸ், பாவக்காய், லேடிஸ் ஃபிங்கர். வெரி குட். இது என்னது? இது அவரைக்காய். ஆமாம். அடுத்தது என்ன? இது கோவக்காய். இது லெமன். வெரி குட். தக்காளி. ஓ, தக்காளி. இது என்ன தக்காளி? சூப்பராக இருக்கே. சிவப்பு தக்காளியா? வெரி குட். சரி, ஓகே. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா? சரி, எடுத்துக்கொண்டு மம்மிகிட்ட கொடுத்துடலாமா? சரி, எடுத்துகிட்டு வாங்க போகலாம். தேங்க்யூன்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிக்காய் ஒன்று கிடச்சிதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம், இது கோவை வரி கத்திரிக்காய், பாகற்காய், பழுப்பாகல், நாட்டுப்பாகல் எல்லாம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காயும் இருக்குதுங்க. அடுத்து வேங்கேரி பிரிட்ஜால் ஒன்று இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்து அறுவடைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.